சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்ல. உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் கேது இருக்கிறது. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க, சுறுசுறுப்பாக இருங்க. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏர்ன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக நல்லதொரு ஏற்றம் ஏர்னிங் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. எவ்வளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் நீங்கள் நன்மை அடைவதற்கான வாரமாக இருக்கு. ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் பிரச்சனைகள், இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட மாற்றத்துக்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய சொத்துக்கள் இது வரைக்கும் விற்காமல் இருந்தால் விற்பதற்கான சூழ்நிலைகள், இது இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம், இது அவர்களால் நன்மை, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்துக்கான வாய்ப்பு, புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான சூழ்நிலைகள், இதுவும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில், ஜாப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா அதில் ஏதாவது ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் எவ்வளோதான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் பெரிய லெவலில் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் ரொம்ப குறைவு. நீங்கள் உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்குறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு. பட் இந்த வாரத்தில் உங்களுடைய கொலீக்ஸோ சுப்பீரியரோ உங்களுடைய ஜாப்ல பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு யாரை சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள்